சிந்தாமணி, ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? கலைகளால் கஷ்டப்படுகிறாயா? ஆமா. இதோ ஸ்டீல் MH210 பவர் வீடர். கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும். நீ என் வீட்டு ராணி, இது என் வயலின் ராஜா. ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன். தலைப்புச் செய்திகள். விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் விவசாயிகளின் செழிப்பிற்காகவும் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் சௌத்ரி சரண் சிங். அன்னாரது பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. நாளை விண்ணில் ஏவப்படுகிறது அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள். இன்று காலை தொடங்கியது 24 மணி நேர கவுண்ட் டவுன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் புதிய உச்சம். 1600 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,02,000 ரூபாயை தாண்டியது. வெள்ளி விலையிலும் அதிரடி உயர்வு. தமிழ்நாட்டில் இன்றுடன் முடிகிறது அரையாண்டு தேர்வு. விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை. சென்னையில் 6வது நாளாக தொடர்கிறது செவிலியர் போராட்டம். கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடியவர்களை கைது செய்தனர் காவல்துறையினர். ரஷ்யா மீதான பொருளாதார தடை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்தது ஐரோப்பிய யூனியன். போபாலில் நடைபெற்ற தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி. வெண்கலப் பதக்கம் வென்றார் தமிழ்நாட்டின் சக்திவேல் செந்தில்வேல். விரிவான செய்திகள். இன்று நாடு முழுவதும் தேசிய விவசாயிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நாள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு விவசாயிகள் ஆற்றிய பங்களிப்புகளை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது. கிராமப்புற பிரச்சினைகள் குறித்த ஆழ்ந்த புரிதலுக்கும் விவசாயிகளின் நலனுக்காக அயராது குரல் கொடுத்ததற்கும் பெயர் பெற்ற முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளை இந்த நாள் குறிக்கிறது. இந்த நாளையொட்டி சௌத்ரி சரண் சிங் நாட்டிற்காக ஆற்றிய பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சௌத்ரி சரண் சிங் தனது வாழ்நாளை சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினரின் நலனுக்காகவும் விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அர்ப்பணித்தார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக சௌத்ரி சரண் சிங் தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார் என்றும் அவர் கூறியுள்ளார்.
தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நாட்டிற்கு உணவளிக்கும் விவசாயிகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். நாட்டின் உண்மையான முதுகெலும்பான விவசாயிகளுக்கு தேசம் என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. அதற்கான 24 மணி நேர கவுண்ட் டவுன் இன்று காலை தொடங்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து நாளை காலை 8:54 மணிக்கு பாகுபலி ராக்கெட்டான LVM-3 M6 விண்ணில் ஏவப்படுகிறது. இதில் அமெரிக்காவை சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 6.5 டன் எடை கொண்ட ப்ளூபேர்ட் 6 என்ற செல்போன் சேவைக்கான செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் நிரப்பும் பணி நிறைவடைந்து ஏவுதளத்தில் ராக்கெட் தயார் நிலையில் உள்ளது. ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராக்கெட்டுக்கான இறுதிக்கட்ட பணியான 24 மணி நேர கவுண்ட் டவுன் இன்று காலை 8:54 மணிக்கு தொடங்கியுள்ளது. சிறப்பு வன்பொருள் இல்லாமல் ஸ்மார்ட் போன்களுக்கு நேரடி செல்லுலார் பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குவதற்காக இந்த செயற்கைக்கோள் AST ஸ்பேஸ் மொபைலின் அடுத்த தலைமுறை அமைப்பின் ஒரு பகுதியாகும். இது உலகளாவிய 4G 5G இணைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த 6 காலாண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை இந்திய பொருளாதாரம் பதிவு செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் மாதாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலாண்டில் 7.8% இருந்த இந்தியாவின் பொருளாதாரம் ஜூலை செப்டம்பர் மாதங்களில் 6 காலாண்டுகளில் இல்லாத உச்சமாக 8.2% வளர்ச்சி கண்டுள்ளது. டிசம்பர் 2025 அறிக்கையில் வெளியிடப்பட்ட பொருளாதாரத்தின் நிலை என்ற கட்டுரையின்படி சில்லறை பணவீக்கம் சற்றே அதிகரித்திருந்தாலும் அது குறைந்தபட்ச சகிப்புத்தன்மை நிலைக்கு கீழே நீட்டித்தது. இந்தியாவின் நிதி நிலைமைகள் சாதகமாக இருந்தன என்றும் வணிகத்துறைக்கு நிதி ஆதாரங்களின் ஓட்டம் வலுவாக இருந்தது என்றும் அது மேலும் தெரிவித்துள்ளது. குறைந்த சரக்கு வர்த்தக பற்றாக்குறை, வலுவான சேவைகள், ஏற்றுமதி மற்றும் வலுவான அந்நிய செலாவணி வரவுகளின் ஆதரவுடன் இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மிதமாகியுள்ளது என்று அது மேலும் தெரிவித்தது. நடப்பு ரபி பருவத்தில் கடந்த ஆண்டை விட 8 லட்சம் ஹெக்டேர் அதிக பரப்பளவில் பயிர் விதைப்பு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 5,80 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் ரபி பயிர்கள் விதைக்கப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் விதைக்கப்பட்ட பரப்பளவை விட சுமார் 8 லட்சம் ஹெக்டேர் அதிகமாகும். இந்த மாதம் 19ஆம் தேதி வரையிலான ரபி பயிர்களின் சாகுபடி பரப்பு குறித்த முன்னேற்ற அறிக்கையை மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 300 லட்சம் ஹெக்டேராக இருந்த கோதுமை சாகுபடி பரப்பு இந்த ஆண்டு 301 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பயறு வகைகளின் சாகுபடி பரப்பு 126 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமாக உள்ளது என்றும், நெல் சாகுபடி பரப்பு 13 லட்சம் ஹெக்டேருக்கும் மேல் கணிசமான உயர்வை எட்டியுள்ளது என்றும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 6வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு அளித்த வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுப்பூதிய செவிலியர் கடந்த 6 நாட்களாக போராடி வருகின்றனர். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியருடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக 723 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இருப்பினும் அமைச்சருடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் 6வது நாட்களாக செவிலியர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீனவ கிராமத்தினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக மீனவர்களை கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் படகும் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 10 பேரும் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். இதனிடையே மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சிந்தாமணி, ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? கலைகளால் கஷ்டப்படுகிறாயா? ஆமா, இதோ ஸ்டீல் MH210 பவர். கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும். நீ என் வீட்டு ராணி, இது என் வயலின் ராஜா. ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். செய்திகள் தொடர்கின்றன. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகள் போதிய விமானங்கள் இன்றி கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சேலத்திற்கு நேரடி விமானங்கள் அனைத்திலும் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. இதனால் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் பெங்களூரு அல்லது திருவனந்தபுரம் வழியாக சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் கூடுதலான டிக்கெட் விலை, அதிக பயண நேரம் காரணமாக பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு வழக்கமான கட்டணம் 4100 ரூபாயாக இருந்த நிலையில் பெங்களூரு வழியாக சுற்றி போவதால் 13400 ரூபாயாக விற்பனையாகிறது. இதேபோல் மற்ற விமானங்களின் கட்டணங்களும் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளன. இதனிடையே சென்னையில் இருந்து மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், கோவைக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. சென்னை தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகத்துறையின் கீழ் பாடத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் 1ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கடந்த 10ஆம் தேதி அரையாண்டு தேர்வு தொடங்கியது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிந்த நிலையில் பிற வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இன்றுடன் தேர்வு நிறைவு பெற உள்ளது. தேர்வு முடிந்ததும் நாளை முதல் அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்குகிறது. 12 நாட்கள், அதாவது நாளை முதல் அடுத்த மாதம் ஜனவரி 4ஆம் தேதி வரையில் விடுமுறை காலமாகும். விடுமுறை முடிந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அரையாண்டு தேர்வுகள் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இசை, நடனம் மற்றும் ஓவியம் போன்றவற்றில் ஆர்வம் உள்ள மாணவர்களை விடுமுறை நாட்களில் இவற்றை கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கவும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். சென்னையில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்திற்கு சென்ற அவரை மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து அங்கு நடைபெற்று வரும் பாஜக நிர்வாகிகளின் மையக்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால், எல் முருகன், பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், H. ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தகுதி இருந்தும் நீக்கப்பட்டவர்கள் வாக்காளராக சேர்வதற்கு 1 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு இதுவரை 92,626 படிவங்கள் பெயர் சேர்ப்புக்காகவும் 1007 படிவங்கள் பெயர் நீக்கத்திற்காகவும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு முகாம் வருகிற 27, 28ஆம் தேதிகளிலும் மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 6.11 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர்.
6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் சைபர் மோசடி இழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சகம் கூறியுள்ளது. நிதி மோசடி இடர்காட்டி அதாவது ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் உதவியுடன் அரசு வெறும் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் சைபர் மோசடி இழப்புகளை தடுத்துள்ளது. 1000க்கும் மேற்பட்ட வங்கிகள் இந்த நிதி மோசடி இடர்காட்டியை தீவிரமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி மற்றும் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் ஆதரவுடன் FRI செயல்படுத்தப்படுகிறது. சந்தேகத்திற்கிடமான மோசடி தகவல் தொடர்புகள், தங்கள் பெயரில் பெறப்பட்ட மோசடியான இணைப்புகள் மற்றும் தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட மொபைல் கைபேசிகள் குறித்து புகார் அளிக்க சஞ்சார் சாத்தி செயலி மற்றும் தளத்தை பயன்படுத்துமாறு பொதுமக்களை தகவல் தொடர்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தரமான சுகாதார சேவையை எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள வர்த்தமான் மகாவீர் மருத்துவக் கல்லூரி மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையின் 7வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அமைச்சர், கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறையில் ஒரு மகத்தான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முதல் 3ஆம் நிலை சுகாதார பராமரிப்பு வரை முழு சுகாதார அமைப்பையும் வலுப்படுத்த அரசு சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார். தரமான சுகாதார சேவையை அனைவருக்கும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்றும் அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். புதுச்சேரியில் போலி மருந்துகள் மற்றும் மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கை CBI மற்றும் தேசிய புலனாய்வு முகமை NIA வசம் ஒப்படைக்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் K. கைலாஷ்நாதன் பரிந்துரைத்துள்ளார். CBCID விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அந்த தகவல்கள் பல மாநிலங்களை சேர்ந்த நபர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதை காட்டியதால் தேசிய அளவிலான விசாரணை தேவைப்படுகிறது. முன்னதாக அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்று கோரி துணைநிலை ஆளுநரிடம் மனுக்களை அளித்திருந்தன. குரூப் 2A முதல் நிலை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC நேற்று வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், சார் பதிவாளர் நிலை 2 உள்ளிட்ட குரூப் 2 பதவிகள், முதுநிலை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட குரூப் 2A பதவிகள் என மொத்தம் 828 காலி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது. இந்த பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நடந்தது. இதில் 4,18,791 பேர் தேர்வு எழுதியிருந்தனர். இவர்களுக்கான தேர்வு முடிவு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக முதன்மை தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். குரூப் 2A பதவிகளுக்கு முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாள் தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி காலையிலும், அதே நாள் குரூப் 2A பதவிகளுக்கான தாள் 2 தேர்வு பிற்பகலிலும், அதனைத் தொடர்ந்து குரூப் 2 பதவிகளுக்கான தாள் 2 தேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இதற்கு 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க வேண்டும் என TNPSC அறிவித்துள்ளது. சேலம் மண்டலத்திற்கு உட்பட்ட 8 மாவட்டங்களில் 5 லட்சம் விவசாயிகளுக்கு 13,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கி பாரத ஸ்டேட் வங்கி சாதனை படைத்துள்ளது. தேசிய விவசாயிகள் தினமான இன்று இது குறித்து சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்க கூட மிஞ்சாது என்பார்கள். எனினும் உழைப்பை கணக்கின்றி செலுத்தும் உழவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உள்கட்டமைப்பு திட்ட நிதியின் கீழ் விவசாயிகள் வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள் அமைக்கவும், எண்ணெய் ஆலை, அரவை இயந்திரங்கள் வாங்க கூடுதல் பிணையம் ஏதுமின்றி வட்டி மானியமாக 2 கோடி ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பயிர்க்கடன் வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பயிர்க்கடன் வழங்கி சாதனை படைத்து வருகிறது. சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய சேலம் மண்டல பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் நடப்பாண்டில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 13,000 கோடி ரூபாய் கடன் வழங்கி சாதனை படைத்திருப்பதாக கூறுகிறார் துணை பொது மேலாளர் பாலானந்த்.
216 கிளைகள் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து பயிர் கடன்கள் 5 லட்சம் பேருக்கு வந்து நாங்கள் வந்து பயிர்க்கடன் 5 லட்சத்துக்கு மேலே 5,10,000 பேருக்கு கிட்ட வந்து பயிர்க்கடன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி கிட்ட வருது. எங்களுடைய ஏஓடைய டோட்டல் பிஸ்னஸில் அக்ரி போர்ட்ஃபோலியோ வந்து நான் சொன்ன மாதிரி 13,000 crore. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் அவர் என்டையர் போர்ட்ஃபோலியோ வந்து அக்ரி போர்ட்ஃபோலியோ தான். உரிய நேரத்தில் கடன் கிடைப்பதால் விவசாயிகள் கந்து வட்டிக்கு கடன் வாங்குவது தவிர்க்கப்படுகிறது. உரிய நேரத்தில் பயிர்க்கடனை திரும்ப செலுத்தும் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் சார்பில் 3% வட்டி மானியமாக வழங்கப்படுகிறது. இதனால் குறித்த நேரத்தில் விவசாய பணிகளை செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். லோனு வாங்கி எங்களுக்கு வந்து இப்போ விவசாயத்துக்கு நிலத்து போர் போட்டோம், மோட்டார் வாங்கினோம், காடு லெவல் பண்ணோம். அதை வச்சு எங்களுக்கு அந்த ஸ்டேட் பேங்க் லோன் வாங்கினதால எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். எங்களுக்கு அது இல்லைன்னா பெரிய சிரமத்துக்கு உண்டாயிருக்கணும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கெல்லாம் தனியார்கிட்ட போய் இன்றைக்கி 3 வட்டிக்கு 2 வட்டிக்கெலாம் நாங்கள் ரொம்ப சிரமப்படணும். ஆனால் இன்றைக்கி இது எங்களுக்கு பெரிய ஒரு எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு அமைஞ்சதுங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் தனக்கு பிறகு விவசாயத்தை அடுத்த தலைமுறையினர் எப்படி எடுத்து செல்வார்கள் என்பதே பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. உரிய நேரத்தில் பயிர்க்கடன் கிடைப்பதால் உற்பத்தி அதிகரித்து உரிய லாபம் கிடைக்கும் தொழிலாக விவசாயம் மாறியுள்ளது. இதனால் இளைஞர்கள் விவசாயத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சிந்தாமணி, ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? கலைகளால் கஷ்டப்படுகிறாயா? ஆமா, இதோ ஸ்டீல் MH210 பவர் வீடர். கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும். நீ என் வீட்டு ராணி, இது என் வயலின் ராஜா. ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். இனி வருவது மாநில செய்திகள். தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் கக்கனின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட தியாகியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் அமைச்சராகவும் பணியாற்றி மக்களுக்கு சிறந்த சேவையாற்றியவர் தியாகசீலர் கக்கன். இந்நிலையில் கக்கனின் நினைவு தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் தும்பைப்பட்டியில் உள்ள அவரது மணி மண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோவை அலுவலகத்தின் சார்பில் அலுமினியம் மற்றும் அலுமினியம் அலாய் தயாரிப்புகளில் கடைபிடிக்க வேண்டிய தர கட்டுப்பாடுகள் குறித்த கருத்தரங்கம் சுங்கம் பகுதியில் உள்ள இந்திய வார்ப்பட தொழிற்கழக அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவையை சேர்ந்த வார்ப்பட தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொறியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் வார்ப்பட செயல்முறைகள் மற்றும் அலுமினியம் தயாரிப்புகளில் மேற்கொள்ள வேண்டிய தர முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வீட்டின் பின்புறம் பதுக்கி வைத்திருந்த 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டன. பெருமூச்சி பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள ஒரு வீட்டின் பின்புறம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை ரெட்டியார்பட்டியில் திறக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 30 ரூபாய், சிறியவர்களுக்கு 10 ரூபாய், பள்ளி மாணவர்களுக்கு 5 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளிலும் தேசிய விடுமுறை நாட்களிலும் இயங்காது என்று தொல்லியல் துறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் கேரல் நிகழ்ச்சிகள் களை கட்டியுள்ளன. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் கேரல் நிகழ்ச்சிகள் களை கட்டின. அந்த வகையில் நாகர்கோவிலில் ஒவ்வொரு திருச்சபையில் சிறுவர் சிறுமியர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து வீடுகள் மற்றும் கடைகளுக்கு சென்று கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். மேலும் மார்த்தாண்டம், நாகர்கோவில், அருமனை, கருங்கல், ஆறுகாணை உட்பட பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் கேரல் களை கட்டியுள்ளது. ரஷ்யா மீதான பொருளாதார தடை நீட்டிப்பு முதல் பங்களாதேஷ் அரசியல் சூழலின் அடுத்த கட்ட நகர்வுகள் வரை சர்வதேச அளவில் நடைபெற்ற இன்றைய முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.
ரஷ்யா மீதான தனது பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. 2014 முதல் விதிக்கப்பட்ட இந்த தடை 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு விரிவுபடுத்தப்பட்டது. இந்த தடை வர்த்தகம், நிதி, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் இரட்டை பயன்பாட்டு பொருட்கள், அத்துடன் தொழில், போக்குவரத்து உள்ளிட்ட பல துறைகளை உள்ளடக்கியது. இந்நிலையில் பொருளாதார தடைகளை ஜூலை 31, 2026 வரை ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் நீட்டித்துள்ளது. அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட வெனிசுலா எண்ணெய் அமெரிக்காவின் நலன்களுக்காகவே பயன்படுத்தப்படும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த எண்ணெய் மீண்டும் வெனிசுலா அரசிடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது எனவும் அவர் உறுதிப்படுத்தினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறை தொடர்பாக அமெரிக்காவின் முன்னணி எண்ணெய் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறிய டிரம்ப் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த விவரங்களையும் வெளியிடவில்லை. வெனிசுலா அரசின் எண்ணெய் துறை மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் கூறினார். பங்களாதேஷில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் தலைவர்கள் அடுத்தடுத்து மர்ம நபர்களால் சுட்டு வீழ்த்தப்படுவதால் அங்கு வன்முறை தீவிரமடைந்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக உணர வேண்டியது அவசியம் என்றும் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பங்களாதேஷில் மேலும் ஒரு மாணவர் தலைவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் மற்றும் குற்றவாளிகளின் அடையாளம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் நாட்டின் பொதுத் தேர்தலை பிப்ரவரி 12 அன்று நடத்துவதில் உறுதியாக இருப்பதாக அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் செர்ஜியோ கோருடன் தொலைபேசியில் உரையாடிய யூனுஸ், சர்வாதிகார ஆட்சியால் பறிக்கப்பட்ட தங்களின் வாக்குரிமையை திரும்பப் பெற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்தார். ஆப்பிள் நிறுவனம் தனது ஆப் டிரான்ஸ்பரன்சி டிராக்கிங் கொள்கை மூலம் தனியுரிமை பாதுகாப்பை மீறியதாக இத்தாலியின் ஒழுங்குமுறை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு 870 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனம் தனது ஆதிக்க நிலையை தவறாக பயன்படுத்தி விளம்பரங்களுக்காக தரவுகளை சேகரிக்கும் பிற செயலிகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தியதாக அந்த ஆணையம் தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆப்பிள் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் தனது ஆப் டிரான்ஸ்பரன்சி டிராக்கிங் மூலம் வழங்கப்படும் தனியுரிமை பாதுகாப்புகளை புறக்கணிக்கும் இந்த முடிவை கடுமையாக எதிர்ப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தத்தின் ஆரம்ப வரைவு திட்டம் உக்ரைனின் கோரிக்கைகளை ஓரளவிற்கு பூர்த்தி செய்துள்ளதாக அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கீவ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இக்கட்டான சூழலில் இரு தரப்பினரும் தங்களின் அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்றாலும் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை அளிப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா அருகே உள்ள சால்ஸ்வில் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இம்மாத தொடக்கத்தில் உரிமம் இல்லாத மதுபான விடுதியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். பிடிப்பட்ட நபரின் வாகனத்தில் இருந்து உரிமம் இல்லாத துப்பாக்கி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையை உலகின் அசைக்க முடியாத சக்தியாக மாற்றும் கோல்டன் நேவி திட்டத்தின் ஒரு பகுதியாக சூப்பர் பேட்டில் ஷிப் என்ற புதிய வகை பிரம்மாண்ட போர்க்கப்பல்களை கட்டப்போவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இக்கப்பல் வரலாற்றில் இல்லாத வகையில் அதிவேகமாகவும் மிகப்பெரிய அளவிலும் அதிக பலத்துடனும் இருக்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். இதில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், அதிநவீன ரயில் துப்பாக்கிகள் மற்றும் லேசர் ஆயுதங்கள் போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்கள் இடம்பெறும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,02,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 12,770 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 3 ரூபாய் உயர்ந்து 234 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 3000 ரூபாய் உயர்ந்து 2,34,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
பங்கு சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 57 புள்ளிகள் குறைந்து 85,509 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி 14 புள்ளிகள் உயர்ந்து 26,186 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 89 ரூபாய் 71 காசாக உள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 90 காசாகவும் 1 லிட்டர் டீசல் விலை 92 ரூபாய் 48 காசாகவும் உள்ளது. போபாலில் நடைபெற்ற 68வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த சக்திவேல் செந்தில்வேல் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஏர் ரைபிள் ஆடவர் யூத் இறுதிப் போட்டியில் ஆன்கார் விகாஸ் வாக்மரே தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 250 புள்ளிகளுடன் தங்கப் பதக்கத்தை வென்றார். நரேன் பிரணவ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். தமிழ்நாட்டை சேர்ந்த சக்திவேல் செந்தில்வேல் 229.5 புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.